அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒன்று நினைச்சா விதி ஒன்று நினைக்குதுங்க. நான் வந்து ஒரு யூபிஎஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிளிப்கார்ட்ல சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா கடைசியா என்ன பண்றது, பிளிப்கார்ட்ல தான் வாங்க வேண்டியதா போயிட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல தான் பே லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அடுத்த மாசம் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஆர்டர் போட்டலாம்னு சொல்லிட்டு நான் ஜிப்ரானிக் பார்த்தேன். பட் என்னுடைய பின்கோடுக்கு நாட் டெலிவரபிள்னு வந்துட்டு. ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி பிளிப்கார்ட் ஸ்மார்ட் பைல இருக்கக்கூடிய இந்த யூபிஎஸ் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம 2 days டெலிவரின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதே ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டரும் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து எப்படி இந்த பிளிப்கார்ட் ஸ்மார்ட் பை வந்து டெலிவரி ஆனிச்சு, கரெக்டான கண்டிஷன் டெலிவரி ஆனிச்சா, இது வந்து கரெக்டா ஒர்க் ஆனிச்சா, ஸோ நான் ஏன் இதை ரீப்ளேஸ் பண்ணேன், அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது எதெல்லாம் நீங்க நோட் பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க கால்தாசன், நீங்க பாத்துக்க ஆளுன்னு பார்த்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, பிளிப்கார்ட் ஸ்மார்ட் பைல இருக்கக்கூடிய இந்த யூபிஎஸ்சியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணி ஆர்டர் போட்டேன். கரெக்டா ஒரு 2 நாளே அவங்க சொன்ன மாதிரி எனக்கு டெலிவரி வந்துட்டு வைக்கா. ஸோ டெலிவரி வந்து அந்த பார்சல் ஓப்பன் பண்ற என்னுடைய இதயமே அப்படின்னு நொறுங்கி போயிடுச்சு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய தெர்மாக்கோல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நொறுங்கி கிடக்க வைக்கா. சரி யூபிஎஸ் ஆவது ஒழுங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா யூபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 கிராக் இருக்க வைக்கும். ஸோ பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளிப்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி நான் வந்து அதில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் போட்டுடலாம், நம்ம வந்து புதுசாக வேற ஒரு கம்பெனி யூபிஎஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணி ரிட்டர்ன் ஆப்ஷன் கிளிக் பண்ணலான்னு போனால் அது ரிட்டர்ன் ஆப்ஷனே இல்லை. அதை பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்க வைக்கும். அப்போதான் எனக்கே தெரிய வந்துச்சு இந்த ப்ராடக்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, ரிட்டர்ன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து வேற சாய்ஸே கிடையாது. ஸோ நான் திரும்பியும் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு திரும்பி இதே யூபிஎஸ் தான் வரும். ஓகேவா, சரி அட்லீஸ்ட் செகண்ட் யூபிஎஸ் ஆவது ஒழுங்கான கண்டிஷனை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனை வேற வாய்ப்பே வேற சாய்ஸே இல்லாம நான் கொடுக்க வேண்டியதா போயிட்டு நான் கொடுத்து ஒரு 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்டின் கால் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்னுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 2 போட்டோவா நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த என்ன டேமேஜ் அப்படிங்கறத பக்கத்துல அந்த உங்களுக்கு வந்துச்சு தெரியுமா, அந்த பாக்ஸ் பார்சல் பாக்ஸ் அது பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க அதை போட்டோ எடுத்து அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதை அனுப்பின பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வரும். ஓகே, அது மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை கால் அட்டன் பண்ண பிறகு என்னுடைய இது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து என்னுடைய இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ஆன பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரியே திரும்பி ஒரு 2 நாள்லயே எனக்கு வந்து புது யூபிஎஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. 2வது யூபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்டேட் கண்டிஷன்ல இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஓகே, ஸோ ஓகே, இது வந்து என்னுடைய பர்ச்சேஸ் ஹிஸ்டரி. பட் நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன நோட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரி நீங்களும் அவசரப்பட்டு ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணதுக்கு பதிலாக நீங்க வந்து அது ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் இருக்கா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. என்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வேற ஒரு கம்பெனி மாறணும்னு நினைச்சாலும் மாற முடியாது. ஸோ நீங்க வந்து இதே கம்பெனில தான் வேணா வேற ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டா வாங்கிக்கலாம். அதாவது இப்போ டேமேஜோ ப்ராடக்ட் வருது அப்படின்னா நீங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இல்லை எனக்கு இந்த ப்ராடக்டே வேண்டாம், நான் வேற கம்பெனி வாங்க போறேன் அப்படின்னா ஒண்ணுமே முடியாது. ஸோ அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய முக்காவாசி ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க, ரிட்டர்ன் மோஸ்ட்லி கிடையாது. ஓகே, நீங்களே வேணா அமேசான் பிளிப்கார்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு, ரிட்டர்ன் மோஸ்ட்லி இல்ல, அதெல்லாம் எடுத்துட்டான். ஓகே, மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டர்ன் கொடுக்குறான். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு முடிவெடுங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஏன்னா ஆஃப்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணா கூட உங்களுக்கு ஒருவேளை அந்த பொருள் ஏதாவது டேமேஜ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அதை நீங்க அப்படியே கடையில கொடுத்துட்டு வேற பொருள் வாங்கிக்கலாம். பட் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. அதனால நீங்க வந்து ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே, ஸோ பட் நான் வாங்கின யூபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல யூபிஎஸ் தான். ஸோ நல்ல கண்டிஷன்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் ஒருவேளை ஆகலை அப்படின்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ அதனால தான் சொல்றேன், எந்த ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் ரிட்டர்னா ரீப்ளேஸ்மெண்டா அப்படிங்கிறத கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டு வாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா உண்மையிலேயே அந்த கம்பெனி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் பார்த்து பை பண்ணுங்க. ஓகேவா, இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க, கூடவே சேர்ந்து பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.